இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழிலே சதுரங்கம் நிகழ்ச்சி. டாக்டர் அமிர்தலிங்கம் பகீர்தன் அவர்களுடனான சந்திப்பு அரங்கம் தொடர்கிறது. நன்றி. 2ஆம் பாகத்திலே நாங்கள் சந்திக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது உங்களுடைய அந்த செயற்பாடு சம்பந்தமாக, அதாவது நீங்கள் இலங்கையிலே ஒரு என்ஜிஓவாக சில செயற்பாடுகள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். 11 மாவட்டங்களிலே உங்களுடைய செயற்பாடுகள் மாணவர்களுக்கு கல்விக்கு ஊக்கமளிப்பதற்கான உதவித்தொகை வழங்குவதாக சொல்லியிருந்தீர்கள். அது பற்றி உங்களால் என்ன கூற விரும்புகிறீர்கள்? நாங்கள் அந்த அமைப்புக்கு பெயர் வந்து அசோசியேஷன் ஃபார் த எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் அண்டர் ப்ரிவிலேஜ் என்று சொல்லி, அதை தமிழில் ஏடு என்று சொல்லி, ஏடு யூகே என்று சொல்லி, அது ஐக்கிய ராச்சியத்தில் ஒரு ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனாக இருக்கிறது. 15 ட்ரஸ்டீஸ் இருக்கிறார்கள். இது 2009ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. நானும் ஒத்த கருத்துள்ள சில நண்பர்கள் என்னை இணைத்து அதை ஆரம்பித்தோம். அது இப்பொழுது 15 பேர், அப்பொழுது 6 பேர், இப்பொழுது 15 பேர் சேர்ந்து வேலை செய்கிறோம். நாங்கள் ஆரம்பத்தில் வேலை செய்தது கிளிநொச்சி மாவட்டத்தில். அப்பொழுது யுத்தம் முடிந்து மிகவும் மோசமான நிலைமை இருந்த பொழுது சிறுவர்களை பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த அமைப்பை ஆரம்பித்தோம். பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக. தொடர்ந்து நாங்கள் அந்த போஸ்டர் கேர் என்று சொல்லி சிறுவர்களை பராமரிக்கிறது வேலையை செய்தோம். இப்ப அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் ஹோம்ஸ்ல இருக்கிற, இல்லங்கள்ல இருக்கிற பிள்ளைகளை அவர்களுடைய உறவினர்களை அடையாளம் கண்டு அந்த பிள்ளைகளை, அந்த உறவினர்களை பார்க்க சொல்லி கேட்டு, அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த உறவினர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தோம். நீங்கள் இந்த பிள்ளையை பார்த்தால் இவ்வளவு பணத்தை நாங்கள் மாசம் மாசம் தருவோம் என்று சொல்லி குறிப்பிட்டோம். இதற்கு அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஆதரவாக திரு குருகுலராஜா அவர்கள் எங்கள் கல்வி மந்திரியாக இருந்தவர், மாகாண சபை கல்வி மந்திரியாக. அவர்தான் எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆட்களை அடையாளம் காட்டினார்கள். அப்படி அடையாளம் காட்டப்பட்டவர்கள் முக்கியமானவர் அந்த நேரம் முருகானந்தா பாடசாலையாக இருந்தது கிளிநொச்சியில். அது இப்பொழுது முருகானந்தா கல்லூரியாகிவிட்டது. அந்த பாடசாலையின் அதிபராக இருந்த திரு தில்லியம்பரம் வரதன் அவர்கள், அவர்தான் எங்களுக்குரிய கோஆர்டினேட்டராக இருந்தார். இது எங்களுடைய 16வது வருடம் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த தில்லியம்பரம் வரதன் அவர்கள் தான் எங்களுடைய இலங்கை நாட்டின் கோஆர்டினேட்டராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கிலாந்திலிருந்து கோஆர்டினேட்டராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இணைப்பாளராக சொல்லலாம், தமிழில் சொல்வதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் கிளிநொச்சியில் வேலை செய்து ஒரு காலகட்டத்தில் கிளிநொச்சியில் 175 மாணவர்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஏனென்றால் இந்த யுத்தம் முடிந்து பல பிள்ளைகள் அந்த 2015 மிக அதிக அளவு எண்ணிக்கையான சிறுவர்களை நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. ஏனென்றால் அவர்கள் அப்பொழுது அந்த யுத்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகள் 2015 தான் பாடசாலைக்கு போக ஆரம்பித்தார்கள். அப்ப நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வோம் என்பதற்காக கிட்டத்தட்ட 175 பிள்ளைகளுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும் உதவி செய்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு மாவட்டமாக நாங்கள் வேலை செய்கிறோம். யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய பிள்ளைகளின் எண்ணிக்கை மிக குறைவு, 15 பிள்ளைகள். நாங்கள் மன்னாரில் 100 பிள்ளைகள். எங்களுடைய இலக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டும் என்பது. வடகிழக்கில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் குறைந்த அளவு எண்ணிக்கை. ஆனால் முல்லைத்தீவு, வவனியா, திருகோணமலை, இப்பொழுது முல்லைத்தீவில் எல்லாம் எனக்கு மன்னிக்க வேணும், லேப்டாப்பில் பேட்டரி டவுன் ஆகிவிட்டது. நான் சார்ஜர் போட வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, நாங்கள் ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்வோம். நன்றி, மன்னிக்கோணும். மெல்பர்னில் மீண்டும் கம்பன் விழா எதிர்வரும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தினமும் மாலை 5 மணி முதல் இலக்கம் 16-18 கிங்ஸ்லி க்ளோஸ் ரோவிலில் அமைந்துள்ள ஆஸ்திரேலியன் இந்தியன் கம்யூனிட்டி சென்டரில் அரங்கேறுகிறது. ஆஸ்திரேலிய கம்பன் கழகம் மெல்பர்ன் வளாகம் பெருமையுடன் வழங்கும் கம்பன் விழா 2025 முற்றிலும் இலவசமாக நடைபெறும் கம்பன் விழாவில் உலக புகழ்பெற்ற இலக்கிய பேச்சாளர்கள் கம்பவாரதி, இலங்கை ஜெயராஜ், சொல்லின் செல்வன், ஃபர்வின் சுல்தானா ஆகியோரோடு பாண்டிச்சேரி கம்பன் கழக செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை தலைவருமான திரு வே. சிவக்கொழுந்து,
மற்றும் மலேசிய அரசின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான டாத்தோ ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். பட்டிமண்டபம், வழக்காடு மன்றம், இலக்கிய ஆணைக்குழு, இளையோர் அரங்கம் முதலான பல்சுவை நிகழ்ச்சிகள் உங்கள் செவிக்கும் சிந்தைக்கும் விருந்தாக இருக்கின்றன. மெல்பர்ன் வாழ் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவரையும் தவறாது கலந்து கொண்டு அன்னை தமிழின் அமுதச் சுவை பருகுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். 2 நாட்கள் கம்பன் விழாவிற்கு முன்னோடியாக ஞான வேள்வி எனும் நிகழ்ச்சி மார்ச் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகிய தினங்களில் மாலை 6:30 முதல் இலக்கம் 16-18 கிங்ஸ்லி க்ளோஸ் ரோவிலில் அமைந்துள்ள ஆஸ்திரேலியன் இந்தியன் கம்யூனிட்டி சென்டரில் நடைபெற இருக்கிறது. இந்த 2 நாட்களிலும் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களின் கம்பராமாயணம் தவிர்ந்த ஏனைய இலக்கியங்களில் சுமார் 1 மணி நேர தனியுரைகள் இடம்பெறுகின்றன. இந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி ஒரு நாளுக்கு தனிநபர் ஒருவருக்கு $20 2 நாட்களுக்கான அனுமதி தனிநபர் ஒருவருக்கு $35 அறவிடப்பட இருக்கின்றன. அரிதாக கிடைக்கும் இவ்வாய்ப்பினை மெல்பர்ன் வாழ் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் தவறாது பயன்படுத்த வேண்டுகிறோம். நீங்கள் வழங்கும் சிறிய பங்களிப்பு தொடர்ச்சியான எமது முயற்சிகளுக்கு பெரும் உறுதுணையாகும் என்பதை மறவாதீர்கள். அனுமதி சீட்டுகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் அழையுங்கள். குமாரதாசன் 0411846320, கஜானந்தா 0411064201, பரணிதரன் 0423417224. கம்பன் புகழ் பாடி கன்னி தமிழ் வளர்ப்போம். நன்றி சத்யபாலன். நீங்கள் இலங்கையிலே 11 மாவட்டங்களிலே உங்களுடைய செயற்பாடுகளை வியாபித்திருக்கிறதா சொல்லியிருந்தீர்கள். அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்திலே குறைந்த எண்ணிக்கையான மாணவர்கள் மற்றும் முல்லைத்தீவில் என்று தொடரும் பொழுதுதான் நாங்கள் வவனியாவில் நாங்கள் போன வருடம்தான் செயல் திட்டத்தை ஆரம்பித்தோம். இப்பொழுது 84 மாணவர்களை சேர்த்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அந்த சரியான நபர்கள் கிடைக்காமல் சில மாவட்டங்களிலே மிகவும் பிந்தித்தான் எங்களுடைய சேவையை செய்யக்கூடியதாக இருந்தது. வவனியா அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம். நாங்கள் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, மலையகம், மலையகத்தில் நுவரெலியா, ஹட்டன் பகுதிகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட முறையிலே என்னுடைய கருத்து வறுமை எல்லா இன மக்களிடையும் இருக்கிறது. கல்வி எல்லா இன மக்களுக்கும் தேவையானது. ஆகவே நாங்கள் இன வேறுபாடு இல்லாமல் முஸ்லிம்கள், சிங்களவர்கள், சிறுவர்களையும் சேர்த்து அவர்களுக்கும் முடிந்த ஆதரவை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுடைய ப்ரையாரிட்டி மெயின் விஷயம் தமிழ் மாணவர்களுக்கு உதவி செய்வது. ஆனால் முஸ்லிம், சிங்கள மாணவர்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கேகாலில் கொஞ்சம் சில சிறுவர்கள், களுத்துறையில சில சிறுவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கனவு எல்லா மாவட்டங்களிலும் வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலே 100 மாணவர்களுக்கு என்றாலும் நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது. அதை விட எங்களுக்கு இன்னும் அந்த மேலதிக கல்வி செயல்பாடுகள், கல்வி வழங்குதல் என்று சொல்லி சில இடங்கள்ல நாங்கள் டியூஷன் சென்டர்ஸ் மாதிரி மேலதிக கல்வி வழங்குதல் நிலையங்களை உருவாக்கி இருக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல 5 ஸ்கூல் இருந்ததுன்னு சொன்னால் அந்த 5 ஸ்கூல் பிள்ளைகளையும் ஒரு ஸ்கூலுக்கு வர வச்சு அந்த மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட அனுமதி பெற்று, அந்த ஸ்கூல் பிரின்சிபல்கிட்டையும் அனுமதி பெற்று அந்த ஸ்கூல்ல 5 ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் கிளாஸ் எடுக்கிறோம். 5 பாடசாலை பிள்ளைகளுக்கும். அது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது, அவையில தயார்படுத்துறது, O level எக்ஸாம்ஸ், A level எக்ஸாம்ஸுக்கு தயார்படுத்துறது. இப்படி அம்பாறையில ஒரு சென்டர் வச்சிருக்கிறோம். திருகோணமலையில வெல்ஹல்ல ஒரு சென்டர் வச்சிருக்கிறோம். கிளிநொச்சியில செல்வா நகர்ல ஒரு சென்டர் வச்சு வேலை செய்யறோம். அதெல்லாம் ஸ்கூல்ல தான் இருக்குது. அப்ப கட்டிடங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒன்றையும் வாங்குறது இல்லை, இதன்றது இல்லை. அங்க எங்களுக்கு ஒரு 150 ஸ்பான்சர்ஸ் இருக்குங்க லண்டன்ல. அதை விட சில கலை நிகழ்ச்சிகளை வச்சு நாங்கள் பணத்தை எடுக்கக்கூடியதா இருக்குது. எங்களை நம்பிக்கை வச்சு சில ஆண்டர்பிரனர்ஸ், வியாபாரம் செய்கிறவர்கள் எங்களுக்கு பணத்தை வழங்குகிறவர்கள் இருக்கிறார்கள்.
அப்ப இப்ப நாங்கள் 16 வருஷம் வேலை செய்யும் பொழுது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அமைப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது வாழ்வாதாரங்களுக்குரிய உதவிகளையும் செய்கிறோம். இப்ப செங்கலடியிலே ஒரு கடை தொகுதி கட்டி கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில சில விஷயங்களை அவர்கள் இப்போ மட்பாண்ட தொழில் கிராமிய மட்டத்துல செய்கிறது என்றால் அதுக்குரிய உதவியை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இதன்றோம். சரி, 16 வருடங்களாக நீங்கள் இந்த சேவையிலே ஈடுபட்டிருக்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் ஒரு விதமான முன்னேற்றத்தை தமிழ் இயலாத மாணவர்களுக்கு செய்யும் பொழுது அதனுடைய வெற்றியை எவ்வாறு நீங்கள் அளவீடு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதாவது உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சி எவ்வளவு தூரம் வெற்றி அளித்தது என்பதை என்ன முறையில நீங்கள் அளவீடு செய்திருக்கிறீர்கள்? ஆரம்பத்தில் நாங்கள் இந்த அமைப்புக்குள்ளால் உதவி செய்யும் பொழுது மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கண்டிஷனாக இருந்தது. அப்ப பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும். அவர்கள் செல்லாவிட்டால் பணம் இருக்காது. இந்த எங்களுடைய இங்க ஐக்கிய ராஜ்யத்துல வேலை செய்யற அத்தனை பேரும் நாங்கள் வாலண்டியர்ஸ் தான். அதே மாதிரி தன்னார்வலர்கள் தான். அதே மாதிரி இலங்கையில ஒவ்வொரு மாவட்டத்திலே வேலை செய்பவர்களும் தாங்களாக விரும்பித்தான் வேலை செய்கிறார்கள். யாருக்குமே எந்த விதமான பணமும் கொடுக்கப்படுவதில்லை வேலை செய்வதற்கு. அப்ப அந்த ரீதியில தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்துல நாங்கள் இந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கண்டிஷனாக இருந்தது. இப்பொழுது அந்த பிள்ளைகள் 40% அதிகமான மார்க்குகள் புள்ளிகளை பெற வேண்டும் எல்லா பாடத்திலையும். அவர்கள் அதை பராட்டிக்கு தொடர்ந்து அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கேன். அப்ப ஒவ்வொரு வருடமும் அவர்கள் இப்ப நான் சனிக்கிழமை காலையில மன்னார்ல நாங்கள் போய் அந்த ஒன்று கூடலை நடத்தி அந்த பிள்ளைகளையும் அவர்களுடைய பெற்றோர்கள் இல்ல பாதுகாவலர்களையும் சந்தித்து பேசினோம். அப்ப அப்படி சந்தித்து பேசும்போது பிள்ளைகள் எல்லோருக்கும் அதற்கு முன்னரையே அவர்கள் அவர்கள் தங்கள் பாடசாலையில அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ஸை ஃபில்அப் பண்ணி ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி கொண்டு வரணும் என்று சொல்லி இப்ப பிறகு மாலையில மவனியாவில போய் அந்த ஒன்று கூட நேற்று காலையில கிளிநொச்சிக்கு போயிருந்தேன். கிளிநொச்சியில எங்களோட வடமாகாண கவர்னர், பெருமைக்குரிய மிகவும் சிறந்த கவர்னர் திரு வேதநாயகன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் பிரதம அதிதியாக. ஏனென்றால் அந்த 15 வருஷம் முடிஞ்சதை நாங்கள் கொண்டாடுவதற்காக. அப்ப அவர் கலந்து கொண்டிருந்தார். நான் அது முடிச்சு போட்டு திரு மாவசை நகராஜா அவர்களுடைய இறுதிக்கிரியில் பங்கு பெற்றுவதற்காக யாழ்ப்பாணத்துக்குடன் வந்துட்டேன். என்னுடைய தோழர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துல போய் அவர்கள் அந்த ஒன்று கூட நடாத்தி விட்டு வந்தார்கள். அடுத்த வாரம் நாங்கள் மொனராகல மாவட்டத்துக்கு போறோம். காலையில, பிறகு அம்பாறையில மாலை, அடுத்த நாள் மட்டக்களப்பில, அடுத்த நாள் திருகோணமலையில அந்த ஒன்று கூடல் வருடத்துக்கு ஒரு முறை இதை செய்து கொண்டு வரோம். அப்ப அந்த வேலை செய்யற கமிட்டி மெம்பர்ஸையும் சந்திப்போம், பிள்ளைகளையும் சந்திப்போம், பெற்றோர்களையும் சந்திப்போம். அந்த பிள்ளைகள் எல்லாரும் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் தருவினோம். அந்த வருஷத்துக்குரிய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் 3 டேர்முக்குரியது. அப்ப அதுல வச்சு நாங்கள் அவர்களுடைய முன்னேற்றத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட அதுல யூனிவர்சிட்டிக்கு போறவர்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு தேர்வானவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்பொழுது உடனடியாக 30 பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தில் எங்கள் ஆதரவுடன் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கொடுக்கிறது பெரிய தொகை இல்லை, ஒரு அளவான தொகை தான் கொடுக்கிறோம். 3000 ரூபாய் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிறோம். யூனிவர்சிட்டியில 5000 தொடக்கம் 8000. இப்ப அவர்கள் மருத்துவக் கல்லூரியில படித்துக் கொண்டிருந்தால் 8000 ரூபாய் கொடுப்போம். என்ஜினியரிங் என்றால் 6000, காமர்ஸ் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் என்று சொன்னால் 5000 ரூபாய் கொடுப்போம் மாசத்துக்கு. இந்த பணம் யாருடைய கையிலிருந்து போவதில்லை. ஒரு பேங்க் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் தான் போகும். பிள்ளைகள் தாங்கள் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறோம் என்று சொல்லி பிரின்சிபல்கிட்ட போய் ஒரு ஃபார்மில கையெழுத்து வாங்கி அதை கொண்டே பேங்க்ல கொடுத்தால் அவர்கள் பணத்தை ரிலீஸ் பண்ணுவார்கள் அந்த பிள்ளைகளுக்கு. சரி, இந்த 14 வருடமாக நீங்கள் இந்த செயற்பாட்டை மேற்கொண்டீர்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதிலே ஈடுபடுவதற்கான உங்களை தூண்டியது எது? குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன், சரியோ தெரியாது. 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் பின்னர்
எங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியில் மிகப்பெரிய இழப்புகள் இருந்திருக்கிறது. ஆகவே நான் நான் இடையிலே எந்த காலகட்டத்திலும் என்னால் அரசியலையோ எந்த வேலையோ செய்ய முடியவில்லை. என்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டது. பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி. 2009 யுத்தம் முடிந்த பின்னர் 2010 இலங்கைக்கு நான் வர முற்பட்ட பொழுது, பல தடவைகள் வந்த பொழுது எல்லோரும் என்னை அரசியலுக்கு வரும்படி அழைத்திருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். நான் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு விரும்பல. ஏனென்றால் 2 காரணம். ஒன்று, யாரை நம்பி அரசியல் செய்வது என்பது, என்ன நோக்கத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் என்பது. இப்ப என்ன கேட்டால், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நோக்கித்தான் நாங்கள் செல்ல வேண்டும், 11வது ஸ்திரப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய இப்பொழுதைய நோக்கமும் கூட. ஆனால் எந்த தமிழ் கட்சியுமே அதுக்கு தயாராக இல்லை. அதை ஒரு வேண்டுகோளா வைக்கிறதுக்கு எந்த தமிழ் கட்சியுமே தயாராக இல்லை. அப்ப நான் ஒரு தனி மனிதனாக அதுல நின்றும் செய்ய இயலாது. 2வது காரணம் என்னுடைய தந்தையார் 45 வருஷம் 50 வருஷம் அரசியல்ல இருந்து தன்னுடைய உயிரையும் கொடுத்திருக்கிறார். அவரால் சாதிக்க முடியாததை நான் சாதிக்க போறது இல்லை. நான் அரசியலுக்குள்ள வந்தால் திருப்பி என்னுடைய தந்தையாரையும் இழுத்து அவரையும் கேவலமாக பேசுவார்கள் என்ற காரணத்தால் நான் அரசியலுக்குள்ள வர விரும்புகிறேன். என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நான் அரசியலுக்கு போவதையிட்டு பயப்பட்டார்கள். என்றால் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை யோசித்து, அப்ப அந்த காரணத்தால நான் இந்த வழியில வேலை செய்வதற்கு எனது குடும்பமும் முழு ஆதரவையும் வழங்குகிறார்கள். நான் அப்ப இந்த வழியில வேலை செய்யறேன். இதுவும் ஒரு விதத்துல சேவைதான். ஆனால் ஆரம்பத்தில் என்னை அரசியலுக்கு இங்க வர சொல்லி அழைத்தவர்கள் என்னுடன் மிகவும் அன்பானவர்கள். இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று விரும்புகிறவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுடன் நான் பேசினால் சொல்வார்கள், நீங்கள் அரசியலுக்கு வராததுதான் நல்லது என்று சொல். என்னால் இப்ப இருக்கிற நிலைமையில. அப்படியானால் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு என்று நீங்கள் இப்பொழுது சந்தோஷப்படுகிறீர்கள். அப்படி சந்தோஷம். நிச்சயமாக. நீங்கள் அங்கே உங்களுடன் 15 பேர்கள் உங்களுடன் இணைந்து செயற்படுவதாக சொல்லியிருந்தீர்கள். அவர்கள் எல்லோரும் வந்து தமிழ் தேசிய பரப்பிலே ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் உள்ளவர்களா, அல்லது ஒரு சேவை நோக்கமாக இந்த சேவையை செய்கிறார்கள்? ஒரு இதுல சிலர் என்னுடன் வேலை செய்பவர்கள், என்னுடன் சேர்ந்து பயணிப்பவர்களில் ஒருவர் ஒரு காலத்தில் யூபி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ட்ரைனிங் முடிச்சவர், இன்னொருவர் தெலோவின் பிரச்சார பிரிவில் இருந்தவர். அப்படி பல்வேறு பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் உண்டு என்னுடைய மிகவும் நான் ஸ்ட்ராங் ஃபீலிங் என்னென்று சொன்னால், நான் ஒரு மனரீதியா உணர்வது என்னென்று சொன்னால், ஆரம்ப காலத்துல இந்த போராட்டங்கள்ல கலந்து கொண்ட இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவைகளுக்கு ஒரு பொது நோக்கு இருந்தது. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற நோக்கம் இருந்தது. அதுல விடுபட்டு போனவர்கள் இப்பொழுதும் தங்களால முடிஞ்சது செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி இளைஞர்கள் சிலர் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறார்கள். அதை விட இந்த அமைப்பு தொடர்ந்து வேலை செய்யணும் என்றதுக்காக இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்த சிலரை நாங்கள் இதுக்குள்ள உள்வாங்கி இருக்கிறோம். ஏனென்றால் அது அப்பதான் வேலை தொடரலாம். எனக்கு இப்ப 65 வயசு ஆகுது. நான் எவ்வளவு காலத்துக்கு தொடர்ந்து வேலை செய்யக்கூடியதா இருக்குமோ தெரியாது. அப்ப அப்படியாக்களையும் நாங்கள் சேர்த்தால்தான் இந்த அமைப்பு தொடர்ந்து வேலை செய்யலாம். ஆனால் அவர்களும் தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் 2-3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் கூட அவர்கள் தமிழ் பாடசாலையில் எனக்கு அறிமுகமானவர்கள். அப்படிப்பட்டவர்களை தான் நாங்கள் உள்வாங்கி வேலை செய்கிறோம். ஒரு ஆர்வமாக எங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபட்டு பின்னாளில் எல்லாவற்றையும் விட்டு இருந்தவர்கள் சிலரும் இருக்கிறார்கள். சரி, இங்கிலாந்திலே இருந்து செயற்படும் உங்களுக்கு இங்கிலாந்து அரசாங்கத்தினுடைய இப்பொழுதைய வந்திருக்கும் அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே இலங்கை பிரச்சனையை தாங்கள் முன்னிறுத்துவோம், இனப்பிரச்சனைக்கு இனப்படுகொலையை நாங்கள் நீதி வழங்குவோம் என்ற வகையான உறுதிமொழிகளை வழங்கியிருந்தார்கள். உமா குமரன் அவன் கூட, முதல் பேர் மறந்துவிட்டேன், அவன் கூட இப்படியான ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தார். 100 நாட்களிலே தாங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்வோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது மாதங்கள் கடந்து விட்டன. ஒரு விதமான செயற்பாடும் தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படவில்லை.
இது சம்பந்தமாக நீங்கள் அங்குள்ள அரசியல்வாதிகளுடன் இது பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததா, அல்லது நீங்கள் அதை பற்றி எதுவிதமான அக்கறையும் இல்லாமல் உங்களுடைய செயற்பாட்டிலே மட்டும் கவனம் செலுத்தி வருகின்றீர்கள்? அதாவது அரசியல் ரீதியான செயற்பாட்டிலே நீங்கள் ஆர்வம் காட்டாமல் உங்களுடைய சேவை மனப்பான்மையை மட்டும்தான் தொடர்கின்றீர்களா? எங்களுடைய பிரச்சனையில ஏதாவது கிடைக்கும் என்று சொன்னால் நான் அதில் தலைவர்களுக்கு தயாராக இருக்கிறேன். இதுக்காக நான் எம்பிமாரை போய் சந்திப்பதில்லை. இப்ப தமிழ் வேறு அமைப்புகள் அவர்கள் போய் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பார்கள், பாராளுமன்றத்தில் லொபியிங் செய்வார்கள். நான் அதில் ஈடுபடுவதில்லை. ஆனால் இப்ப கிங்ஸ்டன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனக்கு மிகவும் நெருங்கியவர் நண்பர் திரு எட் டேவி அவர்கள். அவர்கள் நைட்டுடன் எட் டேவி அவர்கள் லிபரல் டெமோக்ராட் பார்ட்டியை சேர்ந்தவர். ஒரு காலத்திலே அவர் எங்களுக்காக குரல் கொடுத்ததுக்காக அவரை ஒயிட் டைகர் என்று இலங்கை அரசாங்கம் முத்திரைகுத்தி இருந்தது, வெள்ளைப்புலி என்று சொல்லி. அப்படிப்பட்டது அவரெல்லாம் எங்களோட பிரச்சனையில மிகவும் ஈடுபாடாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய நாட்டு பிரச்சனை தான் முக்கியம். எங்களுடைய பிரச்சனைகள் ஈடுபடுவதற்கு வாக்கு வங்கி, எங்கள் மக்களின் வாக்கு ஒரு பிரதானமாக இருக்கிறது. அதை அவர்கள் எடுத்தால் சில இடங்களில் எங்கள் மக்கள் செறிந்து வாழும் இடங்களில் அவர்கள் உதவுகிறார்கள். அதை விட வேறு வழியில் அவர்களால் உதவ முடியாது. உங்களுக்கு தெரியும், இப்ப பலஸ்தீன பிரச்சனையில ஒவ்வொரு காசா பிரச்சனையில ஒவ்வொரு வாரமும் காசாவுக்கு ஆதரவாக, பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்துக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. ஆனால் எந்த விதமான மாற்றமுமே ஏற்படையில. இதுல நான் திருப்பி வலியுறுத்தி சொல்வது, எங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருப்பது இந்தியா தான். அந்த இந்தியாவுக்குள்ளாலே ஒரு தீர்வு திட்டம் வருவதோ இல்லது இந்தியாவோடு ஊடாக 11வது நாங்கள் பலப்படுத்திக் கொள்வதோ தான் எங்களுக்குரிய ஒரே வழி. அப்படியானால் நீங்கள் அங்கு உள்ள அரசியல்வாதிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் பெருசாக பொருட்படுத்த கூடாது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அப்படித்தான்? இலங்கை அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற நிலைமை அவர்களுக்கு இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அதை எந்த அளவுக்கு அவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள் என்பது எனக்கு தெரியாது. சரி, அப்படியானால் நீங்கள் இந்திய அரசாங்கத்தை, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை, 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அதுதான் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே யதார்த்தமான நிலைமை என்று கருதுகிறீர்கள். அப்படி இருக்கும் நீங்கள் இது சம்பந்தமாக ஏதாவது முயற்சிகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்திய அரசாங்கத்தினுடனோ அல்லது இந்திய தமிழ்நாடு அரசாங்கத்தினோ ஏதாவது முயற்சிகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றதா? நான் சந்திப்பவர்களுடன் தனிப்பட்ட ரீதியில் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் பேசக்கூடியதாக இருக்கும். அதையிட்டு நான் பிரச்சாரம் செய்யக்கூடியதாக இருக்கும். என்னுடைய தந்தையாருடைய போன வருடம் என்னுடைய தந்தையாருடைய 98வது பிறந்த தினம் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. அதை அமிர்தலிங்கன் நினைவு அறக்கட்டளை நண்பர்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார்கள். அதற்கு திரு வீரமணி அவர்களை அழைத்து பேசியிருந்தோம். அந்த கூட்டத்தில் ஒரு புத்தகம் ஃபேம்லெட் வெளியிடக்கூடியதாக இருந்தது. என்னோட தந்தையார் இந்தியாவுடன் இலங்கை ஒப்பந்தத்தால் ஏற்பட்ட நன்மைகளை பற்றி பேசிய பேச்சை நாங்கள் அதை ஒரு புத்தக நூலாக வெளியிட்டிருந்தோம். அப்படி சில விஷயங்களைத்தான் செய்யக்கூடியதாக இருக்குமே தவிர, நான் ஒரு புலம்பெயர் தமிழன். நான் அங்கே இருந்து எதையாவது சொன்னாலும் அது ஒரு அளவுக்கு மேலே அதுக்கு வேல்யூ இல்லை, மரியாதை இல்லை. அதுக்கு குரல் கொடுக்க வேண்டும். மக்களை விட அரசியல் கட்சிகள் ஒன்று சென்று குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது நடைபெறுகிறது இல்லை. உங்களுடைய தந்தையுடைய அந்த 98வது பிறந்த தினத்திலே சில முயற்சிகளை, சில விடயங்களை செய்திருந்தீர்கள். அந்த வகையில இப்பொழுது தந்தை வாழ்ந்த வீடு சம்பந்தமாக ஏதோ ஒரு சில முன்னெடுப்புகளை நீங்கள் மேற்கொள்வதாக அறியப்படுகின்றது. அது சம்பந்தமாக இதை சொல்ல முடியுமா? அவர் வாழ்ந்த வீட்டை நான் ஒரு நினைவு இல்லமாக அமைத்து அதுக்குள்ளே எங்களுடைய போராட்டம் ஆரம்ப காலம் தொடக்கம் இப்ப வரைக்கும் ஏற்பட்ட அரசியல் போராட்டங்களையும் ஒரு சரித்திரத்தை அது பிரதிபலிக்கிற மாதிரி எங்களுடைய இளம் சந்ததி போய் அறியக்கூடியது மாதிரி சில புகைப்படங்கள் எல்லாத்தையும் வைத்து அது ஒரு நினைவு இல்லமாக அமைக்க முயற்சி செய்கிறேன். சரியாக வரும் என்று நம்புகிறேன். திரு அடுத்த
அடுத்த வாரம் தான் அது திறப்பு விழா நடைபெறுவதாக உள்ளது. சரி, கடைசியாக நாங்கள் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே. இப்படியாக தமிழர்களுடைய விடிவுக்காக போராடிய உங்களுடைய தந்தை மற்றும் போராட்டங்களுக்கு ஒரு முதல் படியாக அவருடைய அரசியல் செயற்பாடு காணப்பட்டது. அப்படி இருக்கும் ஒருவர் தமிழ் தேசிய போராளிகளாலேயே அல்லது நேரடியாக சொல்லப்போனால் விடுதலை புலிகளாலே கொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன என்று இதுவரை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அது ஏன் கொல்லப்பட்டது என்று பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியும்? எனக்கு தெரிந்த காரணம், என்னுடைய தந்தையார் உயிரோடு இருக்கும் வரை அவரை மற்றவர்கள் இரண்டாம் தரமாகத்தான் கணிக்கப்படுவார்கள், மதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தினால் அவரை அந்த நம்பர் 1 பொசிஷனில் இருந்து, ஏனென்றால் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட், ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட கடைசி தலைவர் அவர்தான். 77 தேர்தலில் எங்களுடைய யுத்தம் நடந்த பொழுது, இப்பொழுது நிலைமை வித்தியாசம், நான் 2009 வரைக்கும் உள்ள காலப்பகுதியை பேசுகிறேன். ஆகவே ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவருடன் தான் மற்ற நாடுகள் பேசும். அப்ப இவரை அந்த இடத்திலிருந்து நீக்கினால்தான் தங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் என்ற ஒரு காரணம் இருந்தது. அதை விட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அவர் ஆதரிக்கிறார் என்ற ஒரு காரணம் இருந்தது. அவருக்கு நட்டம் இல்லை. அவர் எப்பொழுதுமே சொல்லுவாரு, இப்ப தர்மலிங்கம் ஐயா, ஆளாள சுந்தரம் ஐயா அவர்களை சுட்ட நேரத்திலே அவர் சொல்லுவார், அவைகளுக்கு போய்க்கினோம், அவைகளுக்கு என்ன, ஒரு துப்பாக்கி சூடு அவர்கள் போயிட்டார்கள், பாதிக்கப்படுறது மக்கள் தான். நாங்கள் தான் எங்களுடைய மோசமான எதிரிகள், நாங்கள் தான் எங்கள் இனத்துக்குரிய மோசமான எதிரிகள், நாங்கள் தான். நாங்கள் விட்ட பிள்ளைகளால தான் எங்களுடைய இனம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது கூட தேசிய கட்சிகள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் செய்கிற நிலைமை யாழ்ப்பாணத்திலே இருக்குது. இதுக்கு காரணமும் நாங்கள் தான். எங்களுடைய இப்ப நாங்கள் தந்தை செல்வா எப்பொழுதும் சொல்லுவார்கள், இது நான் கேள்விப்பட்டது, சொல்லுவார்கள், இப்ப நாங்கள் சிங்களத்தை படிக்கிறதாலே ஒரு பிரச்சனை வரப்போறது இல்லை. ஆனா கிணத்து தண்ணிய கடல் தண்ணி மூடுற நிலைமை தான் எங்களுடைய நிலைமை. காலப்போக்கில் நாங்கள் இல்லாமல் போயிடுவோம். அது ஆகக்கூடாதுன்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம். ஸ்ரீலங்காவின் ஒரு பிரஜையாக நாங்கள் வாழ்றதுன்னு சொன்னால் அரசியல் யாப்பிலே எங்களுக்கு உரிமை கிடைக்கணும். தற்பொழுதைய அரசாங்கம் மக்களுக்கு, இலங்கை மக்களுக்கு மிகவும் தேவையான ஒரு அரசாங்கம், ஒரு ஊழலற்ற ஆட்சியை உறுதிப்படுத்தி கொடுப்பதற்கு முற்படும் ஒரு அரசாங்கம். அதுக்கு நான் வரவேற்கிறேன். நான் ஒரு சோசியலிஸ்ட் அடிப்படையில், ஆனபடியால் நான் அதை வரவேற்கிறேன். அவர்களுடைய முயற்சிக்கு முழு ஆதரவை நான் தெரிவிப்பேன். ஆனால் எங்களுடைய பிரச்சனையில் அவர்கள் என்ன தீர்மானத்தை எடுக்க போகிறார்கள், என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுல என்ன, அது இட்ஸ் டூ ஏர்லி டு சே. இப்ப வெள்ளெண்ணெய் இதை பற்றி நாங்கள் கருத்து சொல்றதுக்கு, ஆனால் நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட காத்திருக்கிறோம் இப்பொழுதைய அரசாங்கம் என்ன செய்வார்கள் என்று. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் தான் தொடர்ந்து இன்னொரு 50 வருடத்துக்கு இருக்க போகுதுன்றது இல்லை. அவர்கள் ஒரு 5 வருடம் இருக்கலாம், 10 வருடம் இருக்கலாம், 15 வருடம் இருக்கலாம். ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்கங்கள் மாறி மாறி வரலாம். ஆகவே என்ன ஒரு தீர்வு திட்டம் தமிழர்களுக்கு இருக்க வேண்டும் என்றாலும் அது அரசியல் யாப்பினூடாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு நாடு ஒரே மக்கள் என்ற ஒரு கருத்து கோஷம் சரியான விஷயம். ஆனால் எங்களுடைய சிறுபான்மை இனத்தினுடைய, சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் அரசியல் யாப்பினூடாக. அது இருந்தால் தான் எங்களால நிம்மதியா வாழ முடியும். இந்த அரசாங்கம் நேர்மையான அரசாங்கமா செயல்பட்டது என்று சொன்னால் அது மிக நல்ல விஷயம். ஆனால் அடுத்த இன்னொரு அரசாங்கம் வந்தது என்று சொன்னால் எங்களுடைய பாதுகாப்பையும் எங்களுடைய மொழி கலாச்சாரத்தையும் உறுதிப்படுத்துறது அரசியல் யாப்பு கூட தான் நடைமுறையில சாத்தியமா இருக்கும். இல்லாட்டிக்கு ஒரு பெரிய யோசனை இல்லை. சத்யபாலன், நீங்கள் கடைசிகளுடன் முடித்துக் கொள்ளலாம். நன்றி ராஜ், நிகழ்ச்சியோடு மிகவும் அருமையாக நிகழ்ச்சியை எடுத்து வந்திருந்தீர்கள். நன்றி டாக்டர் பகீரதன். உங்களுடைய இதுவரை நீங்கள் பேசிய விடயத்திலிருந்து எமது நீர்கள் ஏனைய அரசியல் நிகழ்விலே கேட்ட சில விஷயங்களை உங்களிடம் கேட்கலாம் என்று நம்புகிறேன். அது தொடர்பாக நீங்கள் தொட்டு பேசியதால்
குறிப்பாக இந்த மாவட்ட அபிவிருத்தி சபைகள் ஜேஆர் ஜெயவர்தனா காலத்தில் கொண்டு வரப்பட்ட போது தமிழர் விடுதலை கூட்டணியினர் பங்கு பெற்றிருந்தார்கள். அதிலே தமிழர் விடுதலை கூட்டணிகளின் பங்கு எவ்வாறு இருந்தது, அது ஏன் முறிவடைந்தது என்பது தொடர்பாக உங்களால் ஒரு சிறிய விளக்கம் தர முடியுமா? அது தந்தை செல்வாவின் கோட்பாடும் தமிழர் விடுதலை கூட்டணி தமிழரசு கட்சியின் நிலைப்பாடும் எந்த காலகட்டத்திலேயும் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டால் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது, அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு அதனூடாக ஏதாவது எங்களுக்கு மக்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்பதுதான். இப்ப இலங்கை அது தந்தை செல்வாவின் கொள்கையாகத்தான் உங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவராக இருந்தபோது திரு அமிர்தலிங்கம் அவர்களும் தொடர்ந்தார் இருந்தது. வட்டுக்கோட்டை தீர்மானமே அதுதான். தமிழினத்துக்கு ஒரு தனிநாடு வேண்டும், அது தமிழர் தாயகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தாலும் கூட வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் அந்த தீர்மானத்தின் ஒரு பகுதி ஒரு சரியான தீர்வு திட்டம் இலங்கை அரசாங்கத்தால் முன்வைக்கப்படுமாக இருந்தால் அந்த முன்வைக்கப்படுற தீர்மானத்தை பரிசீலனித்து அது சரியாக இருக்குமா இருந்தால் அதை மக்கள் முன் கொண்டு சென்று மக்களின் ஆதரவுடன் அதை நடைமுறைப்படுத்துவதுதான். அதுதான் தீர்மானமாக இருந்தது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் ஒரு பகுதியாக அது இருந்தது. ஆனபடியால்தான் மாவட்ட அபிவிருத்தி சபை பேச்சுவார்த்தைகளில் தமிழர் விடுதலை கூட்டணியை பங்கு பெற்றுமாறு அழைத்த பொழுது அவர்கள் நேரடியாக இதிலே செயல்பட்டிருந்தாலும் கூட ப்ரொஃபசர் வில்சன் தந்தை செல்வாவுடைய மருமகன் அமெரிக்காவிலிருந்து வந்து அந்த பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றினார்கள். இதன் பின்புலத்தில் திரு சந்திரகாசன் அவர்கள் தந்தை செல்வாவின் மைந்தன் அவர்கள் ஆரம்பத்தில் ஈடுபட்டு திரு காமினி திசாநாயக்கா அவருடன் பேசி அதன் அடிப்படையில் தான் என்னுடைய தந்தையார் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள். ஆனால் அதற்கு எழுத்தளவில் மாவட்ட அபிவிருத்தி சபையில் பல விஷயங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அது மாவட்ட அபிவிருத்தி சபை, மாவட்ட சபைகள் ஒரு நேரத்தில் டப்ளி அரசாங்கத்தில் ஏற்பட்ட பொழுது இருந்த பல பகுதிகள் அதில் இணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது எழுத்தளவில் தான் இருந்ததே தவிர திரு ஜெயவர்தனா அவர்கள் எதையுமே கொடுக்கவில்லை. அதனால்தான் திரு அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தலைவராக செயல்பட்ட திரு நடராஜா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார்கள். நல்லது. அதிலே நீலன் திருச்செல்வம் அவர்களும் பங்களிப்புகள் வழங்கி இருந்தாரா மாவட்ட அபிவிருத்தி சபை? அதுல கூடுதலான பங்களிப்பு கூடுதலான. மற்றது திரு கந்தசாமி அவர்கள் பின்னர் TRROவில் இருந்து கொலை செய்யப்பட்டவர். அப்படி பல வழக்கறிஞர்களும் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். அது ஆரம்பத்தில் அது ஒரு காத்திரமான முயற்சியாக இருந்தது. பின்னர் ஜெயவர்தனா அவர்கள் அந்த உங்கள் அப்பாவுடன் அல்லது எதிர்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களுடன் பேசிய விடயங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த போது அவை எதுவும் அங்கு இருக்கவில்லை என்பதால் சட்ட ரீதியாக அது இருந்தது. ஆனால் அதுக்குரிய நடவடிக்கைகளால் அது கொடுக்கப்படவில்லை, அதுக்குரிய அதிகாரங்களை கொடுக்கவில்லை அவர். அடுத்ததாக நீங்கள் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது இந்திய அரசாங்கத்தின் தலையீடுகள். அதாவது இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோது, அவர் இறந்தபோது இந்தியாவின் கொள்கை மாறியது. அதன் பின்னர் உங்கள் தந்தையார் கொல்லப்பட்ட போதும் இந்தியாவின் கொள்கைகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்கள் தந்தையார் இறந்தபோது இந்திய அரசாங்கம் இலங்கை தொடர்பான பிரச்சனையில் கொண்டிருந்த நிலைப்பாடுகளிலிருந்து எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டது என்று விளக்கமாக தெரிவிக்க முடியுமா? சில விடயங்களை வெளிப்படையாக பேசுவதற்கு எனக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் இந்திய அரசாங்கத்தின் கொள்கை, ஒரு வாக்குறுதியை இந்திய அரசாங்கம் கொடுத்திருந்தது. இலங்கை தமிழர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை நாங்கள் இந்த நாட்டில் தொடர்ந்து இருப்போம், இராணுவம் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கும், இலங்கை அரசாங்க இலங்கை தமிழ் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். அதையெல்லாம் மாற்றப்பட வேண்டியதாக போய்விட்டது என்று சொன்னால், இந்த ராஜீவ்காந்தியினுடைய நிலைமையும் மாறிவிட்டது. இந்தியாவில் தேர்தல் வந்து அவருடைய நிலைமையும் மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் இருந்த அரசாங்கம் திரு MG ராமச்சந்திரன் அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு உடன்பாடாக இருந்தவர். திரு மு கருணாநிதி அவர்கள் அதற்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தவர்கள். அதை திரு எம்ஜிஆருடைய ஆதரவு இருந்ததாலேயே அவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார். டெல்லியிலே திரு VP சிங்குடைய அரசாங்கம் வந்திருந்தது. அதன் பல காரணங்கள் அதுக்கு இருக்குது. நான்
எல்லாவற்றையும் நான் சரி. இந்த 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 விடயத்திலே அப்போது நடந்த விடயத்திலே விடுதலை புலிகள் அமைப்புக்குள் இருந்த பிரதி தலைவர் மாத்தையா அவர்கள் அது குரூப் தான் உங்கள் தந்தையாரினுடைய படுகொலைக்கு பின்னால் இருந்தது என்ற ஒரு விஷயம் பேசப்படுகிறது. அது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது அவேர்னஸ் இருந்ததா? அஹ், எனக்கு யார் செய்தார்கள், யார் இதுக்கு திட்டமிட்டார்கள் என்று தெரியாது. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். அதில் ஒருவருக்கு தெரியாமல் இன்னொருவருக்கு விடயங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே அது ஒரு அமைப்பினூடாகத்தான் இது நடைபெற்றது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். சரி. எல்லாரும் நாங்கள் எல்லோரும் இறந்து ஆமாம். விட்டார்கள். ம், ம். அது ஒரு பிரயோசனமும் இல்லை. பிரயோசனம் இல்லை. ஆனால் இப்போதெல்லாம் சில விஷயங்கள் பேசுகிறார்கள். அதனால் தான் அவற்றை தெளிவுபடுத்த வேண்டும். பிரச்சனை இல்லை. இறுதியாக திரு மாவை சேனாதிராஜா அவர்களை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். மாவை சேனாதிராஜா அவர்கள் ஒரு அந்த காலத்தில் இளைஞர் அணியின் தலைவராக இருந்தவர். எல்லா போராளி குழுக்களின் பிரதான தலைவர்களோடும் இணைந்து அவர்களுடைய போராட்ட பின்னணிகளோடும் இணைந்து பயணித்த ஒருவர். ஆனால் அவர் இந்த வன்முறை அரசியலை தெரிவு செய்யாமல் அகிம்சை ரீதியான ஜனநாயக ரீதியான ஒரு அரசியலுக்கு வருவதற்கு உங்கள் தந்தையாரின் பங்களிப்பு அவருடன் எப்படி இருந்தது? அந்த உறவுகள் எப்படி அவர் தன்னை தமிழரசு கட்சியுடன் பிணைத்துக் கொண்டுதான் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்க வைப்பதில் உங்கள் தந்தையாரின் பங்கு எவ்வளவு இருந்தது என்று கேட்டால் என்ன சொல்லும்? எந்த ஒரு நாட்டின் விடுதலை போராட்டத்திலும் அரசியல் போராட்டமும் ஆயுத போராட்டமும் சமநிலையில் ஒரு சமாந்தரமாக செல்ல வேண்டும். இதுக்குள்ளே இப்ப ஐரிஷ் விடுதலை போராட்டத்துல தெற்கு அயர்லாந்து விடுதலை பெறுவதற்கு முதல் அவர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட உள்நாட்டு போராட்டத்துல உள்கட்சி போராட்டத்துல பிளாக் அண்ட் டேன் மூவ்மெண்ட் என்று சொல்லி ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள். அப்ப அதுல பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸே பிளாக் கலர்ல தங்களோட முகத்தை கலர் பண்ணி கொண்டு இல்லது டேன் கலர்ல தங்களோட முகத்தை மன்னர கலர்ல தங்களோட முகத்தை டேன் பண்ணி கொண்டு போய் ஐரிஷ் விடுதலை படைக்குள்ளேயே பலரை கொலை செய்திருக்கிறார். இவேலரா தப்பி பிழைச்சிட்ட இன்னொரு பெரிய லீடர், அவர் இவேலரா அளவுக்கு பெரிய லீடர், அவர் கொலை செய்யப்பட்டார். இதே மாதிரி வட அயர்லாந்துல சின்ஃபைனுக்கும் ஐஆர்ஐக்கும் இடையில பல பிரச்சனைகள் வந்திருக்குது. ஆனால் அப்ப புத்திசாலித்தனமாக ஒரு தலைவர் கொல்லப்பட்டாலும் கூட சின்ஃபைனும் ஐஆர்ஐயும் சேர்ந்து வேலை செய்து ஒரு செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படி சவுத் ஆப்பிரிக்காவில ஆரம்பத்துல ஒரு ஆயுத போராட்டம் என்று சொல்லாமல் ஒரு ஆயுத வழியில ஒரு சில விடயங்கள்ல நம்பிக்கை வச்சிருந்த நெல்சன் மண்டேலா தன்னுடைய அணுகுமுறையை மாத்தி ஒரு ஜனநாயக வழியில ஒரு டெமோக்ராட்டிக் வேயில போராட முற்பட்டதாலே அவர் அவர் அந்த விடுதலை அடையக்கூடியதாக இருந்தது. உலக நாடுகளுக்கு அவர் ஒரு ஐகானா மாறினார். அதாலதான் எல்லாருமே ஆயுத போராட்டத்துக்குள்ள போயிருந்தா ஒன்றுமே நடைபெற்றிருக்காது. கடைசி முடிவு எங்களுடைய ஆயுத போராட்டத்தின் முடிவுக்கு காரணம், அதை நான் வெளிப்படையா விரக்தியோட சொல்றேன், இந்த டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணப்பட்டதுதான். தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழரசு கட்சி டிஎன்ஏயோட போய் வன்னியில பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தது ஒரு பெரிய பிழையான விடயம் என்றுதான் நான் சொல்றேன். அவர்கள் மறைமுக ஆதரவை கொடுத்திருக்கலாம். ஆனா ஒரு ஜனநாயக இயக்கமாக அவர்கள் இருந்திருந்தால் உலக நாடுகளை நோக்கி அவர்கள் குரல் எழுப்பி இருக்கலாம். எங்கள் இளைஞர்கள் கொல்லப்படுகிறார்கள், எங்கள் மக்கள் கொல்லப்படுகிறார்கள், இதற்கு வழி செய்யுங்கள் என்று சொல்லி. அது இல்லாமல் போனதுக்கு காரணம் நாங்கள் ஒரு ஆயுத இயக்கத்தோட சேர்ந்துட்டோம். அப்ப அந்த அந்த ஐடென்டிட்டி வித்தியாசமா போயிட்டு, எங்களுடைய அடையாளம் வித்தியாசமா போயிட்டு. நீங்கள் அவர்களை ஆதரிக்கலாம், என்னவும் செய்யலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டில நீங்கள் உறுதியாக இருந்து, நாங்கள் ஒரு ஜனநாயக இயக்கம், மக்கள் இயக்கமாக நாங்கள் ஒரு கட்சியாக செயல்படுவோம், ஆயுத போராட்ட இயக்கம் தங்கள் வழியில போராடட்டும் என்று சொல்லி இருந்தீங்களே சொன்னால் எங்களுக்கு அது எவ்வளவோ வசதியா இருந்திருக்கும். நாங்கள் உலக நாடுகளை நோக்கி குரல் எழுப்புறது அதை நாங்கள் இழந்துட்டோம். அதனால்தான் மாவை சேனாதிராஜா அவர்கள் ஒரு ஜனநாயக போராளியாகவே தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டார் என்று நாங்கள் கருதலாம்.
நன்றி. நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம். ம். உமா மகேஸ்வரன் வந்து ஒரு ஆயுத போராட்டத்துக்குள்ள போயிருக்கும் முதல் அவர் வந்து ஒரு தமிழர் விடுதலை கூட்டணியின் இளைஞர் கொழும்பு கிளை தலைவராக இருந்தவர், செயலாளராக இருந்தவர். அப்ப அவரோட பேசும்போது அவர் சொன்னார், தான் இதை விட்டுட்டு போறதுக்கு காரணம் ஆயுத போராட்டத்துல வேறு ஆட்கள் சில பேர் இல்லை, நான் போய் வேலையில் சிலதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ம், ம், ம். அவர் அந்த இப்ப அவர் அதுக்குள்ள போக முதல் அவர் என்னுடைய தந்தையாருடைய பேசைக்குள்ள அவர் அதை தெரிவித்திருந்தார். அப்ப இந்த தந்தையார் சொன்ன உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுடைய திறமைக்கு நீங்கள் ஒரு ஒரு ஜனநாயக வழியில நீங்கள் போராடினால் நீங்கள் நிறைய சாதிக்கலாம் என்று என்னுடைய தந்தையார் சொன்னார். அவர் ஆயுத போராட்டத்துக்கு எதிரானவர் இல்லை என்னுடைய தந்தையார். ஆனால் ஜனநாயக வழியில நாங்கள் பல வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது என்றதுல உறுதியாக இருந்தது. இந்த உங்களுடைய சில பதிவுகளிலே நீங்கள் மறைந்த சுந்தரம் அவர்களது மரணத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் குறிப்பிட்டு நீங்கள் முகநூலில் பதிவிட்டிருந்தீர்கள். அவற்றை வாசித்து சில உண்மைகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. உங்கள் அப்பாவின் மீது சுமத்தப்பட்ட பல குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் இன்று ஒரு விடுதலை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூட நம்பலாம். அந்த வகையில் பல பதிவுகள், உங்களுடைய காத்திரமான பதிவுகளை காணக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக காலம் பல வடுக்களை ஆற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம். மக்களுடைய வாழ்வும் நல்ல விதமாக பயணிப்பதற்கு உங்களை போன்று சேவை மனப்பான்மையோடு இன்று பல பேர் நமது சமூகத்துக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அந்த பணிகளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இந்த வேளையில் உங்களோடு இணைந்து கொள்வதற்கு ஒரு நேயர் காத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். அவரை இணைத்துக் கொள்கிறேன். நினைக்கலாமா? ஆமாம். வணக்கம். வணக்கம் புதியவன். வணக்கம். வணக்கம். சுருக்கமா இன்று எங்களுடைய நாங்கள் நேசித்த தலைவருடைய மகன் வந்து நிற்பது எங்களுக்கு பெருமை, பெருமையாக இருக்கிறது. என்ன சொல்வது, சில இடங்களில் சில கடவுள் மத்தியில் சாத்தான்கள் வேதங்கள் செல்லுபடியாகாது. சாத்தான் கடவுளை என்றைக்கும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அந்த வகையில்தான் எங்களோட தலைவர், எங்களோட அப்பா இளத்துவல்ல பயணித்த இவருடைய தந்தையர் அங்கே அடிவாங்கிய இடத்தில் உண்ணாவிருந்த காலத்தில் எல்லாம் பயணித்தவர்கள். ஆனா அவர்களெல்லாம் புறம் தள்ளி போட்டு அவர்களெல்லாம் இல்லாம ஒழித்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பெற்று தந்தார்கள்? மரணங்களையும் பிணங்களையும் தான் பெற்று தந்தார்கள். அதுக்கும் அப்பால இன்றைக்கு நீங்க மனநல மருத்துவ அவரை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு எங்களோட சீனாராஜா அவர்கள் என்ன இருந்தாலும் அவற்றை மனத்துல ஒரு பதாதையை தொங்க விட்டுக்கிறீர்களே, உங்களுக்கு நீங்கள் யார்? அந்த பதாதை அகற்றக்கூட ஒரு திராணி இல்லாதவர் இப்படியெல்லாம் உங்களை பிரித்து அன்றைக்கு தியாகி துரோகி என்றெல்லாம் பிரித்தவர்கள் இன்றைக்கும் அதே வழியை கையாளுகிறார்கள். அப்படியானால் இவருடைய மனோநிலையை பற்றி இவருக்கு மனோநிலைகள் இவர்களுக்கு விடுதலை என்று தேவையா என்பதை நீங்க அறிய தாருங்கள். நன்றி. சரி, நன்றி. நன்றி புதியவர், நன்றி. சில விஷயங்கள் அவர்கள் கடுமையான நிலைப்பாடுகளோடு பயணிப்பார்கள். அவர்கள் ஆதங்களை கொட்டுகிறார்கள். நன்றி புதியவர், நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டதுக்கு நன்றி. ராஜ், நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நம்புகிறேன். நிச்சயமாக நன்றி. நீங்கள் உங்களுடைய வேலைப்பாளருக்கு மத்தியிலும் எங்களுடன் சுமார் 2 மணி நேரங்கள் பகிரக்கூடிய இருந்தது. அந்த வகையில் நாங்கள் பலவிதமான தகவல்களையும் மாவை சேனாதி ராஜா ஐயா அவருடைய அந்த கடந்த கால செயற்பாடுகளை பற்றியும், உங்களுடைய தந்தையுடைய செயற்பாடுகளை பற்றியும் மற்றும் உங்களுடைய செயற்பாடுகளை பற்றியும் அறியக்கூடியதாக இருந்தது. அதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை நாங்கள் உங்களை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்கள் சந்திக்க விரும்புகின்றோம். அதற்கு இப்பவே இந்த தருணத்திலே உங்களுடைய அனுமதியை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கும் உங்கள் நேர அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நேயர்கள், இதுவரை ஃபோக்கஸ் தமிழின் சதுரங்கம் நிகழ்ச்சியிலே மனநல மருத்துவர் டாக்டர் அமிர்தலிங்கம் பகீரதன் அவர்கள், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களது புதல்வர் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள்.